ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல். இன்றைய முக்கிய செய்தி: பேருந்துகள் வழக்கம் போல் இயங்கும், தொழிற்சங்க முத்தரப்பு பேச்சுவார்த்தை பிப்ரவரி 7க்கு ஒத்திவைப்பு. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். போக்குவரத்து தொழிற்சங்கங்களின் வேலை நிறுத்தம் தொடர்பான வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் நிலுவையில் உள்ளது. இந்த வழக்கில் பிப்ரவரி 6ஆம் தேதி இறுதி தீர்ப்பு வெளியாகவிருக்கிறது. எனவே இறுதி தீர்ப்பின் அடிப்படையில் அடுத்த கட்ட நகர்வு இருக்கும் என்று நேற்று நடந்த பேச்சுவார்த்தையில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. போக்குவரத்து துறை அதிகாரிகள் கொடுத்த உறுதிமொழியை ஏற்றுக்கொண்ட தொழிற்சங்கங்கள் பேச்சுவார்த்தையை ஒத்திவைக்க ஒப்புக்கொண்டனர். போக்குவரத்து தொழிலாளர்களின் 6 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி CITU மற்றும் AITUC, அண்ணா தொழிற்சங்க பேரவை உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்கத்தினர் வேலைநிறுத்த நோட்டீஸை வழங்கியிருந்தனர். இது தொடர்பான சமரச பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததை அடுத்து கடந்த 9 மற்றும் 10 ஆகிய தேதிகளில் போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பான வழக்கில் பொதுமக்கள் நலன் கருதி கடந்த 19ஆம் தேதி வரை வேலைநிறுத்தத்தை ஒத்திவைப்பதாக நீதிமன்றத்தில் தொழிற்சங்கங்கள் தெரிவித்தன. இதையடுத்து நேற்று 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு வரும்படி தொழிற்சங்கங்கள் மற்றும் போக்குவரத்து கழகங்களுக்கு தொழிலாளர் நலத்துறை அழைப்பு விடுத்திருந்தது. அதன்படி இப்பேச்சுவார்த்தை நேற்று அம்பத்தூர் மங்களாபுரத்திலுள்ள தமிழ்நாடு தொழிலாளர் கல்வி நிலையத்தில் பகல் 12 மணிக்கு தொடங்கியது. இந்த பேச்சுவார்த்தையில் தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகள், போக்குவரத்து கழகங்களின் இயக்குநர்கள், போக்குவரத்து தொழிலாளர் சங்கத்தினர் கலந்து கொண்டனர். அப்போது நீதிமன்ற உத்தரவின்படி அடுத்த கட்ட நகர்வு இருக்கும் என்று போக்குவரத்து துறை அதிகாரிகள் உறுதிமொழி அளித்ததை தொடர்ந்து பேச்சுவார்த்தை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் போக்குவரத்து தொழிற்சங்கங்களின் வேலைநிறுத்தம் தொடர்பான வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் நிலுவையில் உள்ளது. மேலும் பேருந்துகள் வழக்கம் போல் இயங்கும், தொழிற்சங்க முத்தரப்பு பேச்சுவார்த்தை பிப்ரவரி 7ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.